கையில என்னடா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? டொட்டோடாயின் வேட்டைக்காரன் படத்தில் அனுஷ்கா சாப்பிட்ட பச்சை திராட்சை. என்னடா பிடிக்குது? ஓகே, ரொம்ப பிடிக்கல. ஓகே, திராட்சை பழம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த திராட்சை பழம் வரும்போது சாப்பிட்டு வரும்போது வித்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்தனையும் எனக்கு சாப்பிடும்போது தோணுச்சு, சரின்னு வாங்கிட்டேன். எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை திராட்சையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்ததுமே வாங்கிட்டேன். இந்த திராட்சையை பார்த்ததுமே நம்ம அனுஷ்கா ஞாபகம் தான் வந்துச்சு. பொண்டாட்டி இருக்கும்போது அனுஷ்கா ஞாபகமான வருது உனக்கு அப்படின்னு உங்கள் மைண்ட் பஸ் எனக்கு கேட்குது. அதனால எப்படியாவது சமாளிக்கலாம். இந்த திராட்சை பழத்தை பார்த்ததுனால அனுஷ்கா ஞாபகம் வந்துச்சு, கரெக்டு தான். ஆனால் இந்த திராட்சை பழம் வாங்கினது என் பொண்டாட்டிக்காக. என் பொண்டாட்டி மூஞ்சில் அப்படியே கொண்டு வந்து வாயில் கழிக்க வச்சு அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பொண்டாட்டி இல்லையே, அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நானே என் மூஞ்சில் அப்படியே கீழே அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு கடிச்சு அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? இந்த திராட்சை பழம் இதை வந்து எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எடுத்துக்கணும். இது வாங்கி வச்சு நடுவில் ஒரு கடிச்சிட்டு உள்ள விடணும். இது நம்ம அனுஷ்கா வேட்டைக்காரன் படத்தில் பண்ணியிருப்பாங்க, நீ பார்த்துருப்பீங்க. அப்படி கடிச்சு சாப்பிடணும்னா டேஸ்டாக இருக்கும். அப்படின்னு என் பொண்டாட்டி வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருப்பான். இந்த திராட்சை பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த திராட்சை பழத்தை சொல்ல உடனே இது வந்துடாதீங்க. நீங்க பச்சை திராட்சை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து விதை இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பு திராட்சை, அது பிடிக்கும். பட் அந்த தோல் விதையெல்லாம் காணி கீழே தூப்பிடுவேன். ஆனால் அந்த பச்சை திராட்சை அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே கடிச்சு சாப்பிடலாம். அதனால அந்த பச்சை திராட்சையை வாங்கி சாப்பிடுறது, இது அப்படி கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 1/4 கிலோ தான். 1/4 கிலோ இவ்வளோக்கு வருதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1/4 கிலோ வெறும் 40 ரூபா தான். நான் 1/4 கிலோ தான் கேட்டேன். நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், எனக்கு இதுவே அதிகம் இல்லையா? 1/4 கிலோ கேட்டேன். அவங்க வந்து எடுத்து போட்டுட்டு பார்த்தா 450 கிராம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே வச்சுக்கோ சொல்லிட்டு 1/4 கிலோவுக்கு காசு கொடுத்துட்டு 450 கிராம் திராட்சையை வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு பெருமை உனக்கு அப்படின்றீங்களா? ஆமாம், பெருமை தான். என்ன ஆனால் இவ்வளோதையும் ஒரே இடத்துல சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டு நான் வச்சு விட்டுறேன், அப்புறமா சாப்பிடுவேன். இந்த திராட்சை பழம் தொங்குறத பார்த்தாலே அழகா இருக்குல்ல, ஏதோ பூ தொங்குற மாதிரி அழகாக தொங்குது. இதே மாதிரி நிறையா திராட்சை கொடியெல்லாம் இருக்குல்ல, திராட்சை தோட்டத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரிசையாக தொங்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், பூ மாதிரி. என்ன சுவை, என்ன சுவை! உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கடையில் போய் கொண்டு வாங்கிக் கொள்ளவும். வீடியோ மூலமாக என்னால் தர இயலாது அப்படின்ற காரணத்தினால் நீங்கள் பக்கத்தில் இருக்கும் பழக்கடைக்கு சென்று வாங்கிக் கொள்ளவும். அதுவே இந்த திராட்சை பழம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு சில பழத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி. ஓகேங்களா? இந்த பழம் வாங்கி சாப்பிடணும் நான் சொல்ல, நீங்க வாங்கி சாப்பிடணும் கூட நான் சொல்ல, உங்க இஷ்டம். அதனால பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி பழக்கடைக்காரனுக்கும் நல்லது. ஆனா பழம் சாப்பிடாட்டி பழத்துக்கு நல்லது,
பழம் அப்படியே அந்த செடி கொடியிலேயே இருந்திருக்கும், தேவையில்லாமல் பறிச்சு கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, இது பாட்டுக்கு உயிரோட இருந்திருக்கும், அப்படி செத்து போயிருக்காது. நம்ம வந்து இதை சாப்பிட்டுருக்கோம், என்ன பண்ணுறது? ஆனால் அதே நேரத்தில் நம்ம பழம் சாப்பிடாம இருந்தால் பழக்கடைக்காரனுக்கும் கெட்டதாக போயிடும், நம்ம உடம்புக்கும் கெட்டதாக போயிடும். நமக்கு நம்ம உடம்பு முக்கியம், பழக்கடைக்காரனுக்கு வியாபாரம் முக்கியம். அதனால இந்த பழத்தை பறித்து கொண்டு வரதில்ல, தப்பு கிடையாது. பாவம் செத்து போச்சு. பட் எப்படி இருந்தாலும் இது மரத்தில் இருந்தாலும் பழுத்து கீழே கொட்டி போயிடும், செத்து தான் போயிடும். அதுக்கு பேசாமல் பறித்து கொண்டு வந்து நம்மளால சாப்பிடலாம்ல. இதுக்கும் உயிர் இருக்குப்பா, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனால் என்ன, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. மற்ற உயிரினா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், பேசும். இது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒரு உயிரில்லா பொருள் மாதிரி இருக்கும். ஆனால் உயிர் இருக்கும். ஓ, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு கையில் நீங்கள் சிக்கிருக்க மாட்டீங்களோ? அந்த வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எப்படியோ எஸ்கேப் ஆகிருப்போம். அவங்க கையில் மாட்டிருக்க மாட்டோம்னு சொல்லுது. ஏன் கோழி ஆடு மாடு இதெல்லாம் எங்கள் கையில் மாட்டலையா? அதெல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு. பிடிச்சிருந்தாக்கா ரெண்டு நசுக்கி சாப்பிட மாட்டோம். நம்மக்கிட்ட லக்கள். சரி, ஓகே. திராட்சை பழம் நான் சாப்பிட போகிறேன். இவ்வளோதையும் என்னால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், நான் வச்சிடுறேன். நீங்களும் போயிட்டு ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பழமாக பார்த்து. திராட்சை பழமாக சாப்பிடணும்னு நான் சொல்லலை, ஓகேங்களா? பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, போய் சாப்பிடுங்க. அதனால் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பாவும். இன்பா சாப்பிட போகிற திராட்சை. பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் 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 பாய்.